வணக்கம். கடந்த முறை நீளத்தை பற்றி பார்த்தோம். அதில் நீளத்தை மீட்டரில் கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் நீளத்தை மீட்டரில் அளக்குறாங்க அப்படின்னா, அது ஒரு எஸ்ஐ அலகு. உலகம் ஃபுல்லாக மீட்டரில் தான் நீளத்தை கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீளத்தை அடியிலையும் அளப்பாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு பையனோட உயரம் ஒரு 5 அடி 6 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு நீளத்தை அளக்கணும் அப்படின்னா, இது 10 அடி தொலைவில் இருக்குது, 10 அடி தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அளந்து அது மாதிரி சொல்லுவாங்க. இது உலகம் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா, இது ஒரு எஸ்ஐ அலகா அப்படின்னு கேட்டால், இது ஒரு எஸ்ஐ அலகு கிடையாது. இது அமெரிக்காவில் பின்பற்றக்கூடிய ஒரு நீளத்தை அளக்கிறதுக்கான ஒரு அளவிடும் முறை, அவ்வளோதான். இதை இந்தியா போன்ற நாடுகளில் இதை பின்பற்றுறாங்க. அதுவும் குறிப்பாக நம்ம இந்தியாவில் இதை பின்பற்றுறதுனால இப்போ நம்ம இந்த அடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த அடியால் அளவிடும் முறையை அங்குலத்தில் இருந்து மைல் வரைக்கும் கணக்கு பண்ணலாம். அதாவது ஒரு அங்குலம் அப்படிங்கிறது எவ்வளவு நீளம் அப்படின்னா, நம்ம ஒரு சிறிய அளவுகோல் எடுத்து பார்த்தோன்னா, சென்டிமீட்டரில் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தள்ளி இருக்கும். அதில் 0ல் இருந்து 1 வரைக்கும் இருக்க இடைப்பட்ட தூரம் தான் ஒரு அங்குலம். இப்போது இந்த ஒரு அங்குலம் போல் 12 அங்குலம் சேர்ந்தது தான் ஒரு அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அடி போல் 3 அடிகள் சேர்ந்தது தான் ஒரு முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு முற்றம் போல் 1760 முற்றம் சேர்ந்தது தான் ஒரு மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அடியால அளவிடும் முறை. இப்போது இந்த அங்குலத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். சென்டிமீட்டரில் 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது எப்படி 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோமோ, இந்த ஒரு அங்குலத்துக்கு 16 வீசம் சேர்ந்தது ஒரு அங்குலம், 16 குட்டி கோடுகள் சேர்ந்தது ஒரு அங்குலம். இப்போது ஒரு வீசம் போல் 2 வீசம் சேர்ந்தது ஒரு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வீசங்கிறது என்னென்னா 8 நூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த 8 நூலில் 4 நூல் சரிபாதி 4 நூல் அதுதான் அரை அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 நூல்னு சொல்லலாம், இல்லை 8 வீசம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த அரை அங்குலத்தில் பாதி, அதாவது 2 நூல் அல்லது 4 வீசம், இதை கால் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 8 நூல், ஒரு அங்குலத்துக்கு 8 நூல்னு சொன்னேன். இந்த 8 நூலில் 6 நூல் சேர்ந்தது அல்லது 12 வீசம் சேர்ந்தது முக்கால் அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நூல் அல்லது 4 வீசம் அப்படிங்கிறது கால் அங்குலம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது அதில் பாதி 1 நூல் அல்லது 2 வீசம் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கால் அங்குலத்தில் அரை பகுதியாக இருக்கனால அரை கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நூலை அரைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அங்குலத்தில் இருக்க வீசத்தை எப்படி எண் வடிவில் குறிப்பிடுறது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒன்றுக்கு கீழே ஒன்றாக நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது ஒரு அங்குலத்துக்கு 16 வீசம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது இந்த 16ல் 1 அப்படிங்கிறது தான் ஒரு வீசம். அதே போல் இப்போ 16ல் 2 அப்படிங்கிறது 2 வீசம். இப்போது 16ல் 2 அப்படிங்கிறது வகுபடக்கூடியது. அப்போது 16ல் எத்தனை 2 இருக்குது? 8 2 இருக்குது. அப்போது இந்த 16ல் 2 அப்படிங்கிறத 8ல் 1 அப்படின்னு குறிப்பிடுவோம்.
ஒரு அங்குலத்துக்கு 16 வீசம். அப்போது 16ல் 2ங்கிறது 2 வீசம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு அங்குலத்துக்கு 8 நூல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது 2 வீசம் சேர்ந்தது வந்து ஒரு நூல். அப்போது அதே மாதிரி 8 நூலில் வந்து ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 16ல் 3 அப்படிங்கிறது 3 வீசம். அடுத்தது 16ல் 4 அப்படிங்கிறது 4 வீசம். இப்போது அதே மாதிரி வந்து 16ல் 4 அப்படிங்கிறது வகுப்படக்கூடியது. அப்போ வந்து என்ன எழுதுவோம், 4ல் 1 அப்படின்னு எழுதுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 4ல் 1 அப்படிங்கிறத காலங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து 4 வீசம் சேர்ந்தது 2 நூல் அப்படின்னும் சொல்லுவாங்க. 16ல் 5 அப்படிங்கிறத 5 வீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 16ல் 6 அப்படிங்கிறது 6 வீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 16ல் 6 அப்படிங்கிறதும் வகுப்படக்கூடியது. இப்போ அதை நம்ம வகுக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 8ல் 3 அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது இதில் வந்து 3 நூல், 8 ஒரு அங்குலத்துக்கு 8 நூல். அப்போது 8ல் 3 அப்படிங்கிறது 3 நூல் அப்படின்னு சொல்லலாம். 6 வீசத்தை வந்து 3 நூலுன்னு சொல்லலாம். இந்த 16ல் 6 அல்லது 8ல் 3 அப்படிங்கிறதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது 6 வீசத்தில் 4 வீசம் அப்படிங்கிறத கால் அங்குலம் அப்படின்னு சொல்லலாம். 2 வீசம் சேர்ந்ததை அரைக்கால் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 2 நூல் சேர்ந்ததை கால் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நூலை வந்து அரைக்கால் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 3 நூல் இருக்குது. அப்போது இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா கால் அரைக்கால் அப்படின்னு இதை வந்து சொல்லணும். 16ல் 7 அப்படிங்கிறது 7 வீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 16ல் 8 அப்படிங்கிறது 8 வீசம்னு சொல்லுவாங்க. இப்போது 16ல் 8 அப்படிங்கிறது வகுப்படக்கூடியது. அப்போது இதை வகுத்தா என்ன கிடைக்கும்னா 2ல் 1 அப்படிங்கிறதுல கிடைக்கும். அதாவது இதை வந்து அரை அங்குலம், ஒரு அங்குலத்தில் பாதி அரை அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா 8 வீசம் அப்படிங்கிறத 4 நூல் அப்படின்னும் சொல்லலாம். 16ல் 9 அப்படிங்கிறத 9 வீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 16ல் 10 அப்படிங்கிறத 10 வீசம்னு சொல்லுவாங்க. இப்போ 16ல் 10ங்கிறதும் வகுப்படக்கூடியது. இதை வகுப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8ல் 5 அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது ஒரு அங்குலத்துக்கு 8 நூல். இப்போ 8ல் 5ங்கும் போது 5 நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 நூலில் இப்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 நூல் சேர்ந்தது அரை அங்குலம், ஒரு நூல் அப்படிங்கிறது அரைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 8ல் 5 அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா அரைக்கால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16ல் 11 அப்படிங்கிறத 11 வீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 16ல் 12 அப்படிங்கிறத 12 வீசம்னு சொல்லுவாங்க. இதை வகுத்தா 4ல் 3 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முக்கால் அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 16 வீசத்தை 6 நூல் அப்படின்னும் சொல்லலாம். 16ல் 13 அப்படிங்கிறது 13 வீசம். அடுத்து 16ல் 14 அப்படிங்கிறது 14 வீசம். இது வகுப்படும்போது 8ல் 7 அப்படிங்கிறது வரும். இதை எப்படி சொல்லணும்னா, அதாவது ஒரு அங்குலத்துக்கு 8 நூல், அதில் 7 அப்படிங்கும்போது 7 நூல் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது இப்போது இந்த 7 நூலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 6 நூல் சேர்ந்தது அல்லது 12 வீசம் சேர்ந்தது முக்கால் அப்படி முக்கால். அது இல்லாமல் இப்போ 2 வீசம் சேர்ந்தது, மீதி இருக்க 2 வீசம் சேர்ந்தது ஒரு அரைக்கால். அப்போது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா முக்கால் அரைக்கால் அப்படின்னும் சொல்லணும். 16ல் 15 அப்படிங்கிறது 15 வீசம். அடுத்து ஒரு அங்குலத்துக்கு 16 வீசம்.